ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அவதார நோக்கம். சேக்கிழார் பெருமான், நான் இன்றைக்கி சேக்கிழாரில் 28 பாட்டு திருமலருடைய வரலாறு, அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவருடைய பாடல்களிலிருந்து அந்த வாழ்வியல் நெறிகளை சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் எதற்காக பிறந்தார்? திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசை வென்று ஏற, அசைவில் செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல ஞானசம்பந்தர். தமிழ் தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மொழி என்பதனை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவதாரம் செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, விலையுடை அருந்தமிழ் ஞானத்தமிழ் வண்டமிழ் ஒண்டமிழ் 145 இடங்களில் தமிழை அவர் பாராட்டுகின்றார். இப்போ நம்ம பேருக்கு முன்னால் ஒட்டுன்னு சொல்லுவோம், முன் ஒட்டு, இனிஷியல்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இனிஷியலுக்கு நல்ல தமிழ் சொல் முன் ஒட்டு. சாரதா நம்பி ஆரூரன்னு வீட்டுக்கார் பேரை சேர்த்து எழுதுகிறோம். அப்படி இல்லைன்னா நான் சாரதான்னு எழுதணும். ஞானசம்பந்தன் என்ன இனிஷியல் போடணும்? சிவபாத இருதயன்னா சி ஞானசம்பந்தர் தானே போடணும். அவர் எப்படி போட்டிருக்கின்றார்? தமிழ்ஞான சம்பந்தன். ஒரு மொழியை தனக்கு முன்னொட்டாக வைத்துக் கொள்கிறார் என்றால் அந்த மொழி மீது அவருக்கு எவ்வளவு காதல் இருந்திருக்க வேண்டும். அப்போ சிவபெருமான் எதற்காக ஞானசம்பந்த பெருமானை படைத்தார்? தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்ல.